வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். இன்று மற்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், அதாவது ஷோல்டர் தோள்பட்டை தசை பிடிப்பு. பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட், நமக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பந்து கிண்ண மூட்டு, ஒரு பால் இருக்கும், ஒரு ஜாக்கெட், அது ரெண்டு ஜாயின் ஆகிறது தான் ஷோல்டர் ஜாயிண்ட். நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டை சுற்றி வந்து நமக்கு நிறைய மசில்ஸ், சதைகள் இருக்குது, லிகமெண்ட்ஸ், நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஜாயிண்ட்டை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு மசில்ஸும் லிகமெண்ட்ஸும் வேணும். அந்த மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் சுற்றி இருக்கிற போது சில காரணங்கள்னால அது டைட்டாக பிடிச்சிடுறது. அதாவது நம்மளோட மூவ்மெண்ட்டே கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. அந்த டைட்டாக பிடிக்கிறதுக்கு பேர் தான் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். காமனாக என்ன காரணங்களால் இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் வருதுன்னா, காமனாக 3 ப்ராப்ளம்ஸ்னால இது வரலாம். நம்பர் 1, அடிபடுது. இப்போ நம்ம கீழே விழுறோம், இல்லை ஸ்லிப் ஆகுதோ, அந்த மாதிரி ஆகும்போது அடிபடும் போது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல ஒரு பிளட் கிளாட்டோ, ரத்த கட்டோ, இல்லை ஒரு வீக்கமாக இருக்கும். வீக்கம் இருந்தோடனே நம்ம என்ன 2 நாள் ரெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மூவ்மெண்ட்டே பண்ணாமல் அசையாமல் அப்படியே ஒரு வாரம் அப்படியே அசையாமல் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட் இருக்க ஸ்டாப்பு பிடிச்சிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் போஸ்ட் ட்ராமாட்டிக் பெரிய ஆர்த்ரைட்டிஸ். அடிபடுறதுனால வர்ற பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். ஸோ இதுக்கு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்புறம் சொல்கிறேன் நான். அதுக்கு 2வது காரணம் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, டயபெட்டிக் ஸ்டேட்டஸ், சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் கூட அதனால் சுற்றி இன்ஃப்ளமேஷன், அந்த சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க ஜவ்வுலாம் இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன்றது ஒரு எடிமா, வீக்கம் மாதிரி வந்துடும். அந்த வீக்கம் வந்து ஆறும் பொழுது அவங்களுக்கும் அந்த தோள்பட்டை டைட்டாக பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அவங்க பார்க்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 மாதம் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. என்ன மூவ்மெண்ட் பண்ணால் வலிக்குதோ அந்த மூவ்மெண்ட்டை பண்ணுறதில்லை, ஏன்னா வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஜாயிண்ட் இன்னும் நல்ல இறுக பிடிச்சு டைட்டாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அதுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர். எல்லாம் சிம்பிளாக சொல்லுவாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலை, அது கொஞ்சமாக அதிகமாகி ஃப்ரோசன் ஷோல்டர் ஆயிடுது. இது வந்து 2வது ப்ராப்ளம். சில பேருக்கு ஒன்றும் காரணமே இல்லாமல் கூட அந்த ஜாயிண்ட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு கழிச்சு படுக்கிறோம், தூங்குகிறோம், ஒரே பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் எப்போ தான் படுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி படுத்துகிட்டே இருக்கிறதுனால கூட சில பேருக்கு அந்த ஜாயிண்ட் பிடிச்சிக்கிறது. அது 3வது காரணம். இது தவிர ஒருமே காரணமே இல்லாமல் கூட இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இதெல்லாம் இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ்க்கான காரணங்கள். சரி, காரணங்கள் வந்தாச்சு. என்னென்ன சிம்டம்ஸ் வரும், அந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னா, நான் இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன். அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். இங்கே நமக்கு பால் இருக்குது, இங்கே ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பின்னாடி முன்னாடி சைடில் 4 பக்கமும் ஜவ்வுகள் இருக்குது. இந்த ஜவ்வில் பிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டைட்டாக பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் தான் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் போஸ்டீரியர், பின்னாடி பிடிக்கும். ஸோ முன்னாடி பின்னாடி, அதுக்கப்புறம் இதோட சைட் ஃபுல்லாக பிடிக்கும். ஸோ ஆல் ஓவர் ஜாயிண்ட் டைட்டாக பிடிச்சிச்சுன்னா இந்த மூவ்மெண்ட், அதாவது இப்போ ஷோல்டர் அப்டக்ஷன் சொல்கிறோம், நார்மலாக வந்து 180 டிகிரிஸ் இவ்வளோ தூரம் வரும், 180 டிகிரி வரும். ஸோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். சில பேருக்கு இவ்வளோ வரும், சில பேருக்கு இவ்வளோ வரும், சில பேருக்கு இவ்வளோ வரும். ஸோ மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணினா மூவ்மெண்ட்டே இருக்காது. கையில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ வெளியே தூக்கவே முடியாது. அதே மாதிரி 2 மூவ்மெண்ட், இந்த வெளியே தூக்குறது ப்ளஸ் வெளியே எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம். இந்த 2 மூவ்மெண்ட்டும் டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் பெரிய ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இங்கே ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க வலிகளானது நாளடைவில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா பின்னாடி ஷோல்டர் பிளேடு போகலாம், கழுத்துக்கு வரலாம், மோஸ்ட் ப்ராப்ளம் இங்கே ஆர்ம்ஸ் இங்கே வரைக்கும் வரும். சில பேருக்கு எல்போ ஜாயிண்ட் வரைக்கும் வரும். ஃப்ரோசன் ஷோல்டரில் இந்த ஜாயிண்ட்டை சுற்றி வந்துடும். சில பேர் செஸ்ட் பெயினே வந்துடும். இந்த ஜாயிண்ட் இங்கே பிடிக்கிறது இல்லையா, ஆன்டீரியர் செஸ்ட் பெயின் வரும். ஸோ செஸ்ட் பெயினுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இசிஜி எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேற ஒரு டாக்டர் போய் பார்ப்பாங்க. பட் ஆனால் அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லி எலும்பு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். வலி ஒரு இடத்துல இருக்குது, பரவுறது கழுத்தில் தான் இருக்குது. 2 விஷயம், ஒன்று பெயின், இன்னொன்று ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். இது 2 தான் இதோட சிம்டம்ஸ். சரி, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம அப்படின்னா, 2 விதமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று, சுகர்லாம் இருக்கவங்களுக்கு சுகர் லெவலில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2வது விஷயம் வந்து எக்ஸ்ரே ஷோல்டர் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அது எக்ஸ்ரே ஷோல்டரில் என்ன இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஜாயிண்ட் டைட்டாக பிடிக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கு எலும்பு கரையில் கேப்பு குறைஞ்சிரும்.
அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஸோ ஜாயிண்ட் ஸ்பேஸ் ரிடக்ஷன் ஒன் ஆஃப் த சைன் ஆஃப் பெரிய ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்து எக்ஸ்ரேல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ சிம்டம் பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணாச்சு. சரி, வேற என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள்? இது வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பம் ப்ராப்ளம் உடனே வந்துட்டாங்கன்னா நம்மளே கொஞ்சம் மினிமல் பெயின் கில்லர்ஸ் ப்ளஸ் மசில் ரிலாக்ஸன் டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த பெயின் கில்லர் மசில் ரிலாக்ஸன் டேப்லெட் கொஞ்சம் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா அந்த டைட்டாக பிடிக்கிறது கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்மளே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துலாம். 3 டைப்பாக எக்ஸசைஸ் இருக்குது. அப்டக்ஷன், ஃபுல்லாக மூவ்மெண்ட் பண்ணணும், ஃபுல் மூவ்மெண்ட் வரணும். ப்ளஸ் எக்ஸல் ரொட்டேஷன், வெளியே இந்த மாதிரி இந்த 2 மூவ்மெண்ட், ப்ளஸ் பின்னாடி கொண்டு போகிறது. இந்த 3 மூவ்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இந்த 3 மூவ்மெண்ட்டு நம்ம மாத்திரைகள் கொடுத்துட்டு கொஞ்சமாக அந்த மூவ்மெண்ட் பண்ணி விட்டோம்னா 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு ஃபுல் மூவ்மெண்ட் வந்துடும். இது சரியாக போயிடும். ஆனால் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் 1. இப்போ தான் எனக்கு லேசாக ஆரம்பிக்குது, இதுலேயே சரியாக போயிடும். சப்போஸ் நீங்கள் கொஞ்ச நாள் விட்டீங்க, 2 மாதம் ஆயிடுச்சு, நான் பார்க்கவே இல்லை, அப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாத்திரை மருந்துல இது குறையாது. தென் வாட் வி ஹேவ் டு கோ ஃபார் ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பியில் 2-3 டைப் இருக்குது. வேக்ஸ் பாத்னா மெழுக வச்சு ஒத்தனம் கொடுப்பாங்க. ஹாட் மெழுகு உருக மெழுக வச்சு ஒத்தனம் கொடுப்பாங்க. ஒத்தனம் கொடுத்தனா என்ன இருக்குது, அந்த டைட்டாக இருக்குது ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் கால்ட் வேக்ஸ் தெரப்பி. அந்த வேக்ஸ் தெரப்பி பண்ணிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி அப்டக்ஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், பின்னாடி 3 மூவ்மெண்ட், இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணணும். வேக்ஸ் பாத் ஒரு 1 வீக் 10 days கொடுத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடும். இது தவிர IFT, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹீட் தெரப்பி. அந்த ஹீட் தெரப்பியை கொடுத்து மெஷின் மாதிரி வச்சு கரண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது என்ன ஆகுனா சுற்றி இருக்க மசில்ஸ் டைட்டாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி. 3வது ஷார்ட் வேவ் டயத்தெரமி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹீட் தெரப்பி. அது உங்கள் ஹீட் மாதிரி கொடுப்பாங்க. இது 3 ஃபார்மும் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட என்னென்ன ஏற்றுக்கிறதோ அதே மாதிரி அவங்க பேஷண்ட்க்கு ஏற்றது மாதிரி 3 ஃபார்மும் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அந்த டைட்னஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நீங்கள் 2 to 3 months ரெகுலராக அந்த எக்ஸசைஸ் பண்ணி திருப்பி அந்த டைட்னஸ் வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அது திரும்ப வராது. சில பேருக்கு என்ன ஆகும், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நல்லாயிரும், ஆனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. பட் 3 months கழிச்சு திருப்பி அதே ப்ராப்ளத்தில் வந்துடுவாங்க. பட் நான் ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணணும். இது வந்து 2வது ஃபார்ம் ஃபிசியோதெரப்பி. இதுலேயே சரியாகலை. சில பேருக்கு ஃபிசியோதெரப்பி என்னால் முடியலை டாக்டர், ரொம்ப டைட்டாக இருக்குது, வலி இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அப்படி திரும்ப வருவாங்க. அவங்களுக்கு என்ன 3வது ஆப்ஷன் வந்து முட்டிலே இன்ஜெக்ஷன் போட்டுருது. முட்டு இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா அதிலே 2 விதமான இன்ஜெக்ஷன் இருக்குது. உள்ள ஜெல் ஃபார்ம் ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்னா அந்த ஜாயிண்ட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா முட்டி இப்படி இருக்குது, இழுத்துட்டு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்லேயே ஒரு மரத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் உள்ளே போட்டோம். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்க அந்த டைட்டாக இருக்கிறத கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடும். ஸோ மூவ்மெண்ட் பண்ணி விட்டுலாம், இந்த மாதிரி மேலைகளையும் மூவ்மெண்ட் பண்ணி விட்டுலாம். இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது ஜெல் பேஸ்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது என்னென்னா அந்த எலும்புக்கு இடையில கேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஜெல் இன்ஜெக்ஷன் இருக்குது. அதையும் நம்ம ஜாயிண்ட்டுக்கு இடையில கேப்பில் முன்னாடி இல்லை பின்னாடி 2 இடத்துலையும் போடலாம். ஜெல் ஃபார்மர் என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்டுகளில் கேப் உண்டாகும், கொஞ்சம் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க அந்த டைட்னஸில் ரிலீஸ் ஆகும், கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இது வந்து முட்டு இன்ஜெக்ஷன். இன்னும் சிவியர் ஆயிடுச்சு, 4வது ஸ்டேஜ், ஒன்றுமே பண்ண முடியல, அசைக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணோம், மேனிப்புலேஷன் அண்டர் அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து கொடுத்து. இப்போ மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு மயக்க மருந்து கொடுக்கணும். மயக்க மருந்து கொடுக்கும்போது பேஷண்ட் நல்லா தூங்கிடுவாங்க, வலியிலையும் ஒன்றும் தெரியாது. அப்போது மேனிப்புலேட்னா ஷோல்டர் நல்லா மொபிலைஸ் பண்ணிவிடும். ஒரு 10 to 15 minutes என்னென்ன மூவ்மெண்ட் தேவையோ எல்லா மூவ்மெண்ட்டையும் நல்லா மொபிலைஸ் பண்ணிவிட்டு முட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போட்டலாம். முட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லோக்கல் அனஸ்தீசியா பெயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு மயக்க மருந்துலேருந்து வெளியே வரும் பொழுது வலியிலேயே ஒன்றும் தெரியாது. ஒரு வாரம் நல்லா ஃபிசியோதெரப்பி பண்ணி பழையபடி இந்த மூவ்மெண்ட் கொண்டு வரணும். இது 4வது இன்ஜெக்ஷன். ஸோ என்ன ஸ்டேஜில் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் போயிட்டீங்க, மாற்ற முதலே சரி பண்ணிடலாம். இல்லை ரொம்ப சிவியராக 6 மாதம் 1 மாதம் வச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப மோசமாயிருச்சுன்னா நம்ம அதை மயக்க மருந்து கொடுத்து உடச்சி விட்டாதே சரியாகும். இது ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 பேஷண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன ப்ராப்ளம் தானே, ஷோல்டர் பெயின் தானே அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் ஸ்டேஜில் வர்றாங்க. லேட் ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம அனஸ்தியா கொடுத்து மேனிபுலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாத்திரை முதலே குணப்படுத்திடலாம். ஸோ இந்த பெரியாத்ரி பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஒன்று MSP பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டருக்கு வந்து கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கொரியை போடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணோம். நன்றி, வணக்கம்.